நல்லா இருக்கு. இன்றைக்கு 2025 மார்ச் 31. இன்றைக்கு பங்குனி 18. இன்றைக்கு வளர்வரை 3 திருதியை. அச்சுவினி நட்சத்திரம் முடிஞ்சு இப்ப பரணி நட்சத்திரம் தொடங்கி இருக்குது. இப்ப நாளைக்கு சதுர்த்தி, அடுத்தது கார்த்திகை, ரெண்டும் பெருகுது முருகனுக்கும். நாங்க திங்கள்தோறும் சைவ சித்தாந்த இதுல நாங்கள் கடைசியாக பார்க்க துவங்கி இருந்தது திருக்குறள் இல்லையா? ஆமா. திருக்குறள்ல முதலாவது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை பார்த்தனாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் சிவகுமார். வணக்கம் ஐயா. ஓம் நம சிவாய். திருக்குறள்ல நாங்கள் பார்த்து கொண்டு வந்தது இங்கேயும் ஒரு முதலாவது குறள் போன முறை பார்த்ததுதான் ஒரு மீட்டல். என்ன எழுத தொடங்கினா முழுக்க எழுத முடியல, டைம் இல்லாதுல. திருக்குறள் ஆசிட்டீஸ் என்று போட்டு எழுத துவங்கி இருக்கு. முதலாவது குறள் என்ன? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகு. இந்த அகர முதல எழுத்தெல்லாம் சும்மா லேசாக அகரம் எழுத்துக்கெல்லாம் ஆனா முதலா இருக்குது, ஆனபடியினால அதுபோல உலகத்துக்கெல்லாம் இறைவன் முதலா இருக்கிறான் என்று சொல்லலாம். அப்ப ஆனா முதலாவது இறைவன் முதலாவது, அப்புறம் 2வது 3வது வந்துடும் பிறகு. அப்போ அப்படி கருத்து மேலோட்டமாக சரி. அப்ப முதல் என்றால் இங்க கருத்து, முதல் என்றா கருத்து இங்க முதலாவது என்ற கருத்து இல்லை, ஃபர்ஸ்ட் என்றது இல்லை. முதல் என்பது இது சோர்ஸ், காரணம். சைவ சித்தாந்தத்துல சொல்லுவன்னாங்கள் முதல் காரணம், துணை காரணம், நிமித்தக. முதல் என்று சொன்னால் சோர்ஸ். உலகத்துக்கு முதல் காரணமாயிருக்கிறது மாயை என்று பார்த்த நாங்கள் இல்லை, மாயையில. அது மாதிரி இங்க அகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதலண்டா கருத்து. எல்லா எழுத்தும் அகரத்துல இருந்தான் தோன்றியது. அதை விளங்கப்படுத்துகிற ஒருத்தர். எல்லா அக்ஷரங்கள், இந்த எழுத்தென்பது எழுத்து அல்ல, அதை சொல்றது அக்ஷரம். அந்த நாத ஒலி, அது அக்ஷரம். அது அழிவில்லாது. ஷரமண்டா அழிவு, அக்ஷரமண்டா அழிவில்லாதது, குறைவில்லாதது. அந்த அக்ஷரங்கள் எல்லாம் தோன்றியது என்ற அகரத்தில் இருந்து. அந்த அகரத்தை என்ற சத்தத்தில் இருந்தான் வருது. ஹாவ நாங்க ஆ என்றுதான் தமிழ்ல எழுதுறது இல்லையோ? இல்லையா? நாங்கள் ஆ என்றுதான் தமிழ்ல எழுதுறது. டக்கண்டு போயிட்டு அதுல ஹா என்பதை ஆ என்றுதான் தமிழ்ல எழுதுவோம். இப்ப ஹரி என்பதை தமிழ்ல என்னன்னு சொல்றோம் நாங்க? ஹரி என்று சொல்லுவோம். ஹரன் என்பதை தமிழ்ல என்னன்னு சொல்றது? ஹரன். ஹர ஹர மகாதேவ தமிழ்ல அரோஹரா. அப்ப என்பது தமிழ்ல அகாரம் பெற்று வரும். அப்ப இங்க ஆ என்பது அந்த முதல் எழுத்து ஆனா என்று கனவே சொல்றது. அப்படியும் எடுக்கலாம். ஆனா இங்க ஆ என்றது அதுக்கு முதலாக இருக்கிற அந்த மூலமான என்ற சத்தத்தை குறித்தது. அந்த வராட்டி ஒன்றுமே வராது. அகரம் சத்தத்துக்கு நாத முதலாக என்னும் ஹகாரத்தை குறித்தது.
இந்த இஹும் இல்ல, அதுக்கு முந்தினதான் அதை சொல்லுதாக சொல்லலாம், உச்சரிக்கலாம். இதுவே பிரசாத கலாயோகம் பயில்வோருக்கு மூலாதாரத்தில் இருந்து தோன்றி அன்னத்தின் ஒளி போல உள்ளே ஒழிப்பது. இதை கேட்க வேணுமென்றா நீங்கள் கேட்கலாம். ஒரு காதை பொத்துங்க பாப்போம். காதுக்குள்ள கேக்குது இந்த சத்தம், கேக்குதா? ஒரு காதை பொத்தினோடனே காதுக்குள்ள ஒரு சத்தம் வருது இல்லையா? சங்குக்குள்ள கேட்கும் இந்த சத்தம், ஒரு ஓசை. அந்த ஓசை இதை உச்சரிக்க இயலாது. யூ கான் ப்ரொனவுன்ஸ். Yes. இதை உச்சரிக்கிறதுக்கு வரைக்குள்ள இஹா என்று வந்து அன்னத்தின் ஒளி போல என்று சொல்லுவார். அப்ப அதுதான் இதுதான் சப்தத்துக்கு எல்லாத்துக்கும் மூலம். சப்தத்துக்கு எல்லாத்துக்கும் மூலம். அப்ப இதுல இருந்துதான் எல்லா சப்தங்களும் வருகுது. பிறகு ஆ இ உ ஏ ஓ ஆ சிஸ் எல்லாம் பல்லா எல்லாம் மற்ற மொழிகள்ல இல்லை. இங்கிலீஷ்ல இருக்கிற ஜட் வந்து தமிழ்ல இல்லை. இப்படி எல்லா சப்தங்களுக்கு மூலமா இந்த இதுதான் இருக்குது. இதுல இருந்துதான் எல்லா அக்ஷரங்களும் வருது. எல்லா பாஷைகள் எல்லா அக்ஷரங்கள்லாம் இதுல இருந்துதான் வருது. இதுதான் அகர முதல்ல எழுத்தல்ல. எழுத்தென்பது அக்ஷரம், அகர என்பது ஹகரம், அதுக்கு மூலமா இருக்கிற இந்த ஹம்சநாதம். ஆதி என்பது தொடக்கம், அது வடமொழி சொல்லு. திருவள்ளுவர் சொல்ற ஆதி என்பதும் வடமொழி சொல்லு. பகவன் என்பதும் வடமொழி சொல்லு. பகவன் என்ற 6 குணங்களை, பகம் என்ற 6 குணங்களை உடையவன் பகவான், பகவதி. அளவற்ற அழகு, அளவற்ற செல்வம், அளவற்ற புகழ், அளவற்ற ஆற்றல், அளவற்ற அழிவு, அளவற்ற வைராக்கியம். வைராக்கியம் வந்து இங்க என்னன்னு கேட்டால், இவ்வளவு இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலே தலைகால் புரியாம தெரியும். இவ்வளவு இருந்தும் அதனால எந்தவித சலனமும் இல்லாமல், அசைவும் இல்லாமல் இருக்கிறவன் இறைவன். அதான் அந்த கடைசி இது, அளவற்ற வைராக்கியம். இதுகளால சலனம் இல்லாதவன். நலமிலன் நன்னினர்க்கு நல்லன் சலமிலன், அவன் சலனம் இல்லாதவன், அசைவு ஆட்டவில்லை அவர். இதுகளால் ஒன்றும் அவர் தாக்கப்படுறதில்லை, அவருக்கு இது ஒன்றும் பெறாது. அது இறைவனை குறைத்தது. இப்ப இந்த முதலாவது திருக்குறள்லயே இறைவனை சொல்லி போட்டார். ஆதி பகவன் என்ற 2 வடமொழி சொற்களை சொல்லி போட்டார். சில பேர் தமிழ்ல சொல்றது என்னென்று திருக்குறள்ல வடமொழி வந்ததுன்றல, அவர் ஆதியும் பகவனும் வடமொழி தான், ஒன்றும் செய்ய இயலாது வந்துட்டுது. அதனால எழுத்துக்கும் அந்த வடமொழியைத்தான் சொற்க வேணும். அக்ஷரம் என்பது, அகரம் என்பது இங்க வந்து எழுத்துக்கள் எல்லா அக்ஷரங்கள் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற நாதத்தை குறைத்தது. நாதம் என்றா எப்படி இருக்குமெண்டா ஒரு சாம்பிளுக்கு தான் இதை சொன்னது. அல்லது சங்கு எடுத்து காதுக்கு வச்சு பார்த்தாலும் இது வரும். சங்கின் ஒளி போல, அன்னத்தின் ஒளி போல அப்படி காதை பொத்தி கொண்டது. தீட்சை பெற்றவர்கள் அனுஷ்டானத்துல ஒரு பகுதி இதல் அப்படி ஒரு காதை பொத்து வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஓமையா. இப்படி வச்சிருவேன். காதை பத்தைகளை உள்ளுக்கு இருக்கிற நாதத்தை கேட்கவன். ஒரு நேரத்துல மந்திரம் எல்லாம் வெளியில சொல்ற மந்திரம் எல்லாம் உள்ளுக்கு இருந்து வரும். அது இந்த தொடக்கம். இதுக்கு உள்ளுக்கு கேட்டா தான் அடுத்தது வரும். பிறகு இதுல இருந்துதான் 51 அக்ஷரங்களும் வந்தது, எழுத்துக்கள். இதுதான் முதலாவது. அடுத்த குறள் என்ன சொல்லுது? கற்றதனாலாய பயனின் கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். வாளறிவன் என்றா என்ன? குற்றமற்றவன். குற்றமற்ற அறிவு. அப்ப குற்றமற்ற அறிவுண்ட எங்களை போல சிற்றறிவு இல்லாமல் முற்றறிவு, முழுமையான அறிவு. நம்ம போல பட்டறிவு படிப்பறிவும் இல்லை, இயல்பாகவே யாவும் அறிந்தவர். இதெல்லாம் சைவ ஆகமங்கள், சர்வ ஞானோத்தரம் ஆகமம் இறைவனுக்கு கூற எண் குணங்கள்ல அடங்கும். இருக்குது ஆகமம், பிறவருக்கு அடுத்து அதை போட்டுடலாம். இதுதான் தொடங்கினது, அது உரையின முடியல அங்கால. அடுத்தது பார்த்தது என்னங்க? அடுத்தது என்ன? ஷேரிங் மாத்தினோன்னு தெரியல, திருப்பி ஷேர் பண்றது. அடுத்ததை பாருங்க என்ன சொல்றார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வர். மலர்மிசை ஏகினான் என்றது மலரிலே வீட்டிருக்கின்றவன். இறைவனை தாமரையிலே வீட்டிருக்கிறதாக சொல்லுவது சைவம். இதய தாமரையிலே.
இதய தாமரையை பற்றி ஒரு விவரம் இருக்குது. நாட்டும் இதயந்தானும். இதயம் எங்க இருக்கென்றால் நாபியினில் அடியாய், நாபித்தானம், அந்த அடி வயிற்றுக்கும் கீழே தான் அது இந்த அடி தாமரை கிழங்கு இருக்கு. ஞால முதல் தத்துவத்தால் எண்விரல் நாளத்தாய். 8 விரல் கடை, 4 8. அப்படிவா ஞாபகம் வச்சிருங்கோ. வயிறு 8 விரலுக்கு மேல போகப்படாத. சொல்ற வரைக்கும் இல்லை, அது வேற விஷயம். சிவகுமார் இருக்கிறார், அவருக்கு 16 போல இருக்கு. விரல் நாளத்தாய். அடி வயிற்றுல இருந்து இப்படி வடிச்சா 8 விரல் வந்த உடனே அங்க நெஞ்சு வந்துடும். அடி வயிற்றுல இருந்து 8 விரல், இப்படி 4 விரல் 4 விரல் வச்ச உடனே அங்க அடி வயிறு அந்த நெஞ்சு அடி வந்துடும். என் விரல் நாளத்தாய். அப்ப 8 விரல் கடையுள்ள ஞால முதல் தத்துவத்தால் என் விரல் நாளம். நாளம் என்றது தாமரை தண்டு. தாமரை தண்டு தான் நாளம், 8 விரல் நீளம். அது ஞால முதல், ஞாலம் என்றது பிருதிவி, மண். மண் முதலாக 24 தத்துவங்களால் ஆனது தாமரை தண்டு. அந்த 24 தத்துவத்தை முடியேக்குள்ள தாமரை தண்டு முடிஞ்சு பூ தொடங்குற அந்த முடிச்சிருக்குது, அது மூலப்பிரகிருதி. ஞால முதல் தத்துவத்தால் எண்பிரல் நாளத்தாய். மூட்டு மோகினி சுத்த வித்தை மலர் இட்டாள். அப்ப மோகினி என்பது அசுத்தமாய தத்துவங்கள் 7. காலன், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை 7. அதோட சுத்த வித்தியா தத்துவம் என்பது சுத்தமாய என்ற தத்துவம், அதையும் சேர்த்து 8. அப்ப மூட்டு மோகினி. மோகினி என்பது அசுத்தமாய தத்துவங்கள் 7ஐயும் மோகினி என்ற பெயரால சொல்லுவார்கள். அப்ப அதுவும் இந்த சுத்த வித்தையும் சேர்த்து 8 இதழ். தாமரையில் 8 இதழ். இப்ப தாமரை இதழ் வந்துட்டு. மூட்டு மோகினி சுத்த வித்தை மலரட்டாய். முழு இதழின் 8 அக்ஷரங்கள் முறைமையினில் உடைத்தாய். ஒவ்வொரு தாமரை இதழையும் ஒவ்வொரு அக்ஷரம், அந்த எழுத்து வந்துடும். ஓம் என்ற எழுத்து ஒரு எழுதுல இருக்கு. அடுத்ததுல ஹாம் என்றது இருக்கு. ஹாவும் என்றது அடுத்ததுல இருக்கு. இதெல்லாம் பீஜங்கள், சிவபீஜங்கள். ஹால சிவபீஜம், ஆகாச பீஜமும் சிவபீஜமும், சிவத்துக்கு மந்திரமும் இதுக்கும் மகாவிலவர். ஹாம் வந்தது. வந்தால் பிறகு அங்கால ஷி நம சிவாய 5 எழுத்து. ஓம் ஆம் ஹவும் நம சிவாய, இந்த 8. அப்ப 8 இதழ்லே 8 மந்திரம். சிவலிங்கமே சிவலிங்கம் ஒரு யந்திரம் தெரியுமா உங்களுக்கு? யந்திரம் என்றது அருவம் இல்லை உருவம் 2க்கு விட. சிவலிங்கம் ஒரு யந்திரம், அது மாதிரி இது ஒரு யந்திரம். இதய தாமரையில அந்த யந்திரங்கள்ல சந்திர தகட்டுல எழுத்து பொறிச்ச மாதிரி இந்த 8 இதழ்ல இது பொறிச்சது. 8 அக்கவன காட்டு கமலாசனம் மேல். இந்த காட்டுகின்ற இந்த கமலம் என்ற தாமரை ஆசனத்தின் மேலே ஈசர் மகேஸ்வர தத்துவம், சதாசிவரும், சதாசிவத்துவம் சொல்லுவார்கள். காட்டு கமலாச ஈசர் சதாவு கலாமூர்த்தமாம். கலாமூர்த்தம் என்றது அந்த கேசரங்கள். அந்த கேசரங்கள் இருக்கு தெரியும், இப்படி சித்து இந்த மஞ்சளா இருக்கும் நுனியில அந்த இது இருக்கு. அதுல 64 கேசரங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஸ்ரீ சக்கரவத்தின் ஒரு வித்தியாசமான வடிவம் தான் இந்த இதயத்தாமரை. ஸ்ரீ சக்கரத்துல 64 யோகினிகள் அம்பாளை சுத்தி இருப்பதாக சொல்லுவார்கள். இங்கே 64 கேசரங்கள். அந்த மகேஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவத்தில் இருக்கிற தெய்வங்கள். இவற்றின் கண்ணாகும் சக்தி. சக்தி என்கிற பிந்து தத்துவம் அந்த தாமரையில இருக்கிற தட்டு புகுட்டுகள். கண்ணாகும் சக்தி. வீட்டையர் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன். சக்தியை ஆசனமாக கொண்டு வீடு வைக்க தருகின்ற சிவன் அதன் மேலாக இருப்பான். அப்ப இதுதான் இதய தாமரை. இப்ப நாங்கள் சிவபூஜை செய்கின்றவர்கள் அடிக்கு வரத்து தாமரை தண்டு கிழங்கு, அங்கே இருந்து முளை, அங்கே இருந்து அங்கால வலிக்கிட்டு அப்படியே தண்டு நாளம். அந்த நாளம் முடிச்சு 8 இதழ். 8 இதழையும் 8 அக்ஷரங்களும் இருக்குது. அதுக்கு நடுவில் கேசரங்கள் இருக்குது. மகேஸ்வர தத்துவம், சதாசிவத்துவம். அதுக்கு நடுவில் பொகுட்டு இருக்குது, சக்தி தத்துவம். அதுக்கு மேல சிவலிங்கம், நாதம். அப்படித்தான் இதய தாமரையில பார்க்கறது. இது சிவபூஜை செய்கிறவர்களுக்குரிய அகப்பூசையிலே ஒன்று. அந்த மலர் மேல இருக்கிற இறைவன் தான் இதய தாமரையில இறைவன் இருக்கிறான். இதய தாமரையில இறைவன் இருக்கிறான். எல்லாரும் இது யோசிக்கப்படாது, ஏதோ எங்களுக்கு அடைப்பு சர்ஜரி செய்த ஹார்ட்ல இறைவன் இருக்கிறாரு. அது வேறு, அது பம்பி. இந்த இதய தாமரை ஆன்மீகத்துல சொல்லப்படுற இதய கமலம். இதையெல்லாம் வெட்டி பார்க்க இயலாது, டிசைட் பண்ணி பார்க்க இயலாது, ஸ்கேன் பண்ணி பார்க்க இயலாது.
அந்த மலர் இதயத்தாமரை வீட்டிருக்கிறவனுடைய திருவடியைச் சேர்ந்தவர்கள். அப்ப உள்ளுக்குள்ள இறைவனை காணவன், வெளியில இல்ல. கண்டவர்கள், அடைந்தவர்கள், மாட்சிமை பொருந்திய திருவடியைச் சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வர். இந்த நிலவுலகத்திலே நீடு வாழ்வார்கள் என்றல்ல. நிலமிசை என்பது இங்க பரலோகம், பரமுக்தி. நீடு வாழ்வார் என்பது மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு என்பது முக்தியை குறைக்கும். அமிர்தம் என்று சொல்லுவார்கள் வடமொழியில. அமிர்தம், அமிர்தத்துவம் என்றால் மரணமில்லா பெருவாழ்வு. தன் சதோ அசத்தோமா சத்கமய, பொய்யிலிருந்து உண்மைக்கு, அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு. தமசோமா ஜோதிர்கமய, தமசண்டா இருள், ஜோதி கண்டா ஒளி, இருளிலிருந்து ஒளிக்கு. மிருஜோர்மா அமிர்தம் கமய, மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கும் என்னை வழிநடத்துவாயா என்பது உன்னத மந்திரம். மிருஜு அமிர்தம், அமிர்தம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு. அதைத்தான் இங்க நீடு வாழ்வர். நிலபேசை என்பது பரலோக டைமென்ஷன். இப்ப நாங்கள் இருக்கிற டைமென்ஷன் இண்டிவிஜுவல் டைமென்ஷன். என்னுடைய ஆன்மா லம்போதரனுக்குள்ள இருக்குது. இப்படி இந்த ஐடென்டிட்டியோட, இந்த உடம்போட, இந்த பெயரோட, இந்த அடையாளத்தோட இருக்கு. சிவகுமாருடைய ஆன்மா அங்கே அப்படித்தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் இது எங்கும் வியாபகமாக பரந்திருக்கிற அந்த கட்டற்றிருக்கின்ற நிலை, பொய்கட்டு மெய்யானார் வீட்டிங்கு வினைப்புறவி சாராமே என்று சொல்லுவார். அப்படி பொய்கட்டு மெய்யான நிலை அது காஸ்மிக் டைமென்ஷன், பரலோக பிராப்தி. அந்த நிலையை சொன்னார். அது மலர்மை செய்ய. அடுத்தது படியுங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. எல்லாருக்கும் உங்களுக்கு விருப்பு வரப்புகள் இருக்கு. லாம்போதரனுக்கு ஒரு விருப்பு வரப்பு இருக்குது, சிவகுமாருக்கு ஒரு விருப்பு வரப்பு இருக்குது, செல்வம்மாக்கு ஒரு விருப்பு வரப்பு இருக்கு. என்னதான் சாமி கும்பிட்டு என்னதான் லெக்சர் அடிச்சு கொண்டு தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் ஆசாபாசங்கள் உண்டு, இல்லையோ? அவ இன்றைக்கும் காலமே பிரார்த்தனை ஒரு விருப்பத்துக்காக பிரார்த்தித்தது உண்டு. விருப்பு வரப்பு எல்லாருக்கும். இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமனுக்கு ஒன்றுமில்லை. இந்த விருப்பு வெறுப்பு கிடையாது. இதற்கு பக்கம் அவற்றை வேண்டுதல் வேண்டாமை இலான். அப்படிப்பட்டவன் இறைவன். அதான் சொல்லுவேன், நலமிலன் நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் அவன் பேர் சங்கரன். அவன் ஒருத்தருக்கும் போய் நல்லது செய்யல பிடிச்சு இங்க லெக்சர் அடிக்கிறார் எல்லாம் போதும் 2 ஓட்டோ, அல்லது பாட்டு பாடுறா சிவகுமாரன் 2 ஓட்டோ, பூஜை செய்யறா செல்வமன்னாண்டு போயிட்டு கொடுக்குறேன். ஆனா நன்னினர்க்கு நல்லன், அணுகவர்களுக்கு நல்லா இருக்கிறான். அது எப்படி என்றா, நெருப்பு குளிர் காலத்துல வீட்டுல நெருப்பு காயுது. நெருப்புக்கு கிட்ட இருந்தா குளிர் தாக்காது, தூர இருந்தா குளிர் தாக்கும். அது நெருப்பை எங்களுக்கு தருகுது. நாங்கள்லாம் அது கிட்ட இருந்து இப்ப நெருப்பு கதால ஏதாவது இருக்கும். நாங்க கிட்ட இருக்கிறதால நெருப்புக்கு ஏதாவது நல்லதா தருகுதோ? இல்ல. தூர இருக்கிறதால தண்டிக்குதோ? இல்லையே. அது மாதிரிதான் இறைவனும். நலமிலன் சும்மா போய் எல்லாருக்கும் நல்லது செய்கிறது கிடையாது. நன்னினார்க்கு நல்லன், ஆனா அணுகுபவர்களுக்கு நன்மை செய்கிறார். சலமிலன், சலனம் அசைவதுக்கு வேண்டுதல் வேண்டாமையிலான ஆசைப்பட்டு கிடையாது. அவன் பேர் சங்கரன். சம்கரன் என்ற வேட்டத்தான். கரண்ட செய்தல், சிங்களத்தில் எல்லாம் கரண்டோன கரதாத என்றெல்லாம் செய்தல். சம்மண்டா சுகம், சுகத்தை செய்வன் சம்கரன். அப்படிப்பட்டவன். அப்ப வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, ஒரு பொழுதும் துன்பம் கிடையாது. ஏன் என்று தெரியும். நெருப்பு கிட்ட போயிருந்தா குளிர் இல்லை, அவ்வளவுதான். அடுத்தது, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. என்ன சொல்றார்? ரெண்டு விதமா கருத்தெடுக்கலாம். ஒன்று, இறைவனுக்கு இருவினைகள் இல்லை, உண்மைதானே? நல்வினை தீவினை. நல்வினை தீவினை இறைவன் செய்கிறாரோ? யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொருபாகனார்தான் வெதுவர். மற்ற தெய்வங்கள் எல்லாம் வேதனைப்படும் புறக்கும் இறக்கும் மேல் ஆறுதலால் இவை இலாதார் அறிந்து அருள் செய்வன் என்று. இறைவனுக்கு இது ஒன்றும் இல்லை, வினையும் இல்லை. அப்படி எடுக்கலாம். அடுத்தது இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள் என்றால் பொருளுக்கு பல பொருள் என்ற சொல்லுக்கே பல பொருள் இருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு.
பொருள் பொருள் என்றா அர்த்தம் என்று கருத்து. பொருளுக்கு கருத்து கனவிதமான பொருள். தமிழ்ல இன்னும் நாங்க சொல்றாங்க அதுல பொருள் விளங்காம கதைக்கிற, அர்த்தம் விளங்காம கதைக்கிறேன்னு சொல்றாங்க. அர்த்தம் உண்மையிலே எல்லாவற்றுக்கும் அர்த்தம் இறைவன் தான். மாணிக்க வாசக திருவாசகம் பாடினோன்னா பொருள் கேட்டார்கள். இல்லை அம்பலத்திலே போய் அப்படி ஏறி இவர்தான் இதுதான் பொருள் என்று காட்டி மறைந்தார். இவெல்லாம் நாங்க பொருள் தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் விளங்குற மாதிரி சொல்றோம். எங்களுடைய ஆணவ மறைப்பு எவ்வளவுத்துக்கு எவ்வளவு விலகுதோ அவ்வளவுத்துக்கு பொருள் விளங்கும். கடைசியாக அவரே பொருள் என்று விளங்கேக்க அதை சொல்றதுக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். பொய் கட்டு மெய்யான அதான் கடைசி பொருள். அப்படிப்பட்ட இறைவனுடைய புகழை புரிந்தார் மாட்டு. அவன புகழை பேசுபவர்கள், சிந்திப்பவர்கள், பாடுபவர்களிடம் இருள் சேர் இருவினையும் சேரா. இந்த இருவினைகள் சேர மாட்டார். இருவினை என்றதுல இருள் என்று சொன்னார். அதென்ன இருள்? முதலே பார்த்தோம். தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து ஒழிக்கும். சில சமயங்கள் புண்ணியத்தினால இறைவனை அடையலாம் என்று சொல்ற சமயங்கள் இருக்கு. ஆபிரகாமிய மதங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு. கிறிஸ்தவம், ஜூத மதம், இஸ்லாமிய மதத்துல நீங்க செய்யற நற்காரியங்களினால இறைவனை அடையலாம் என்று இருக்கு. சைவம் அப்படி சொல்றது இல்லை. நற்காரியங்கள் பொன்சங்களை மாதிரி உங்களை கட்டுகின்றன. அது பொன் விலங்கு. தீவினை இரும்பு விலங்கு. ரெண்டுமே கட்டுத்தலதான். மாணிக்கா அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று சொன்னார். இப்ப இருவினையுமே இருளை கொடுக்கிறது என்று சொல்றது சைவ கருத்து. இருள் என்பது அது எங்களுக்கு இந்த இருள் சேர் இருவினையில பண்ற இருள் சேர் இருவினை என்றது என்ன? இருள் என்று கேட்டால் ரெண்டு விஷயம். ஆணவம் என்பது இருள். ஆணவத்தை தான் இருட்டுல சொல்றோம். இருட்டு என்று சொல்றது ஆணவ இருள் இருக்கைக்குதான் இந்த இருள் சேர் இருவினை மண்ட ஆணவத்தோட சேர்ந்த அந்த கர்மம் என்கிற அந்த அப்படியும் சொல்லலாம். அது இல்லாத இறைவன் என்று சொல்லலாம். அல்லது இறைவனுடைய பொருளை, மெய்ப்பொருளை, அர்த்தத்தை, புகழை அறிந்து அதை பேசி, அதை சிந்தித்து, அதை எழுதி, அதை வசனித்து வருபவர்கள் பொருள் சேர் புகழ் இருந்தார் மாட்டு இருள்வேர் இருவினையும் சேரார். ஆணவங்கன்மம் மாயை சேர மாட்டாது என்று சொல்லலாம். இருளுக்கு இன்னொரு கருத்தும் இருக்குது. இறந்த பிறகு போற பாதை எல்லாம் உபனிடத்துல வார வித்தைகள் ஒன்று. பஞ்சாக்கினி வித்தை மாதிரி பஞ்சாக்கினி வித்தை வாரது போற வித்தை ஒன்று இருக்குது. இங்கிருந்து போற வழியில ஒன்று அர்ச்சாதி மார்க்கம், மற்றது தூமாதி மார்க்கம். அர்ச்சாதி மார்க்கம் வேண்டா ஒளி மார்க்கம். இங்க இருந்து முத்தி பெற்ற உயிர்கள் நேர இறைவனிட்ட போகும். நேர போகும். அது ஒளி மார்க்கம். இந்த ஒளி மார்க்கத்துல போயிருக்க வழியில எத்தனையோ தேவர்கள் தெய்வங்கள் எல்லாம் போற பாதையில வரவேற்று அனுப்பி வைப்பார்கள். அதெல்லாம் இருக்குது. போற வழியில எந்தெந்த இடத்துல தங்கி எப்படி எப்படி போறோன்னு இருக்கு. இருள் மார்க்கத்துல போற உயிர் மற்ற வழியால போகும். இந்த இருள் மார்க்கத்துல போற உயிர் எங்க போறேன்னா ஜட்மெண்ட் நடக்கும். அவருக்கு யமதர்மராஜாட்ட போய் விசாரணைக்கு கோர்ட்டுக்கு போவார். இருள் மார்க்கத்துல போற ஜட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஜட்மெண்ட் என்பது சுவர்க்கமோ நரகமோ அல்லது மீண்டும் புறவியோ அல்லது சுவர்க்க நரகத்துக்கு பிறகு மீண்டும் புறவியோ தீர்க்கப்படும். நியாயத்தில் எல்லா சமயங்களும் சொல்றதுதான். எங்களோட சமயத்துல அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் ஒளி மார்க்கத்துல போறவருக்கு அப்படி இல்லை. அப்படியே போக சிவகணங்கள் தான் கூட்டிக் கொண்டு போகுது. அங்க போய் அங்க போற பாதையை பற்றி சுந்தரர் பெருமான் திருநொடித்தான் மேல பதிகத்துல அழகாக ஒரு நேர்முக வர்ணனை கொடுத்திருக்கிறார். அது ஒரு இடமும் இல்லை, உபனிடத்திலும் இல்லை, வேதத்திலும் இல்லை. எல்லா இடத்துலயும் மார்க்கம் சொல்லி இருக்குது. அந்த நேர்முக வர்ணனை கண்டுக்கு சொன்னது சுந்தரர். சிவகுமாருக்கு அது கக்க துள்ளி கொண்டிருக்கிறார், இருக்க முடியல. இந்திரன் படிங்க. திருச்சிற்றம்பலம். இந்திரன்மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவன் ஆரெனயம் பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. முதல் பாட்டை படிங்க பாப்போம். தான் என்னை முன் படைத்தான்
அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊன் உயிர் வேறு செய்தான், அது முதலாவது. அப்புறம் அடுத்த பாட்டு, ஆனை உரித்த பகை அடியேனொடு மீளக்கொலோம் ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைந்திருந்தேன் வானை மதித்தமரர் வலம் செய்தனை ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஒளி பாதையில சுந்தரர் போறார், யானை வந்துட்டது, அனுப்பி வச்சிருக்கிறார் யானை. தேவர்கள் எல்லாரும் பலம் வந்து யானையில ஏத்தினர். அங்கால மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனென்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. இந்த யானை நடந்து போகையில அந்தர வான் விசும்பில் அவகாயத்துல மிதந்து போற யானை, சும்மா நடக்கிற யானை இல்லை. அங்கால வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார்த்தங்கள் வல்வினைப்பட்டு ஆழம் உகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரமல்லதொரு வேளம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அடுத்தது, மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வல்ல யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. என்ன சொல்றாரு? எல்லாரும் சொல்லுறதுதான். நம்போதரன்ல இருந்து சிவக்குமா இருந்து எல்லாரும் சொல்லினோம், உமாவா கும்புறாக்கள் வருகினம் என்று எல்லாரும் சொல்றது. யார் கண்டது? சொல்வார்கள், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டுட்டு மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்துல அடியவர்கள் உலகம் பொறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன். கண்டொழிந்தேன். கண்டுட்டேன், பார்த்தாச்சு. அப்படியே சொல்லி கொண்டு போவாரங்கால போய்க்குள்ள யார் வந்த அங்கால எல்லாம் பெரும் என்ன இன்னும் பெறுகிறது பாடல் சொல்லுங்க பாப்போம். ஆமாய்யா. ஆனை உரித்த பகை அது முடிஞ்சது, அது சொல்லிட்டீங்கள், அது சொல்லிட்டீங்க. அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டடி சேர்வரியாம் வஞ்சனை என் மனமே வைகி வானனன் ஆடர் முன்னே துஞ்சுதல் மாற்றுவித்து தொண்டனேன் பரமல்லதொரு வெஞ்சின ஆனை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. என்ன பேரு மங்காள? ஓமையா. நிலை கெடவின் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்த செய்ய மலையிட யானை ஏறி வழியே வருவேனெதிரே அலை கடலால் அரையன் அலர் கொண்டு முன் வந்திரஞ்ச
உலையணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே எங்க வந்துட்டார் அறவொலியா. பாருங்க, இதுல எங்க வந்துட்டார் இப்ப. ஆ, ஒவ்வொருத்தர் வரவேற்று கொண்டு போய் அலைகடல் அரியன் வந்து மலர் வந்து வரவேற்கிறார். ஆம். யாரு? வர்ணன். வர்ண பகவான். அஷ்டதிக்பாலர்கள் இங்கே இருக்கிற அஷ்டதிக்பாலர்கள் இல்லை. இப்ப சுத்தவித்த தத்துவத்துக்கு போயிட்டார். சரி. கடந்து சுத்தவித்த தத்துவத்துல சிவதத்துவம் வித்யா தத்துவம் சுத்த வித்யா தத்துவத்தில் இருக்கிற பிரம்ம விஷ்ணு அவரே இருக்கிற இடம் இருக்கல்ல, அங்க போனோம்னு அங்க இருக்கிற அஷ்டதிக்பாலகர்கள் ஒருவனான வர்ணன் வரவேற்கிறார். அங்கால படிங்க. அறவொலியாகமங்கள் அறிவாரறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒலி விண்ணெலாம் வந்து எதிர்ந்திசைப்ப வரமலிவாணன் வந்து வழி தந்தெனக்கேறுவதோர் சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே. அசுத்தமாய உலகம் கடந்து சுத்தமாய உலகத்துக்கு போய்க்க அடுத்த யானை வருது. இந்த யானை அங்க டிராவல் பண்ணாது. அப்ப அடுத்த யானை அங்க. அப்ப அங்க அங்க யார் வாரார்? அவன் வருகிறான். என்ன? வாணன் வருகிறான். வாணன் யாருண்டா? கணநாதர்கள் ஒருத்தர். அது கணநாதர் இருக்கிறதும் சுத்த வித்யா தத்துவம். அப்ப அஷ்டதிக் பாளையர்கள், மற்றது அஷ்ட கணநாதர்கள். அடுத்தது இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவன் ஆரெனயம் பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அங்கேயே சிவபெருமான் திருமாலாகவும் பிரம்மனாகவும் இருக்கிறார். சுத்த வித்யா தத்துவத்துல ருத்ரன் பிரம்மன். அந்த சிவபெருமானே வந்து எதிர்கொள்றார். வாப்பான் எப்படி? மால் வடிவத்தில் இருக்கிற சிவபெருமான் வாரார். மற்றது பிரமன் வாரார். அதோட அஷ்டதிக் பாரர்கள்ல கிழக்குக்கு இந்திரன் தெரியும். புறகங்கால அக்னி அதுகள். அதில் ஒருத்தன் வந்துட்டான், வரணன். இந்திரனும் வந்தார். அப்ப மற்ற அஷ்டதிக் பாலர்களும் வந்தார்கள். அங்க இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர் வடிவத்தில் இருக்கிற சிவன்ல அந்த பிரம்மனும் விஷ்ணுவும் வந்த இந்திரன் மால் பிரமன் வெளியில ஆர்மிகு தேவதெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து அங்கால மந்திர மாமுனிவர். என்ன மந்திர மாமுனிவர் என்றது சப்தகோடி மகா மந்திரேஸ்வரர்கள். அதையும் சுத்த வித்தையில தான் இருக்கிறேன். பூஜை பண்ணைக்குள்ள நாங்கள் அந்த ஒடுக்கி கொண்டு போறோம் இல்ல, போய்க்குள்ள சுத்த வித்தை ஒடுக்க சொல்லுவோம். மோகினி தத்துவம் போய் சுத்த வித்தையில் ஒடுங்க. சுத்த வித்த தத்துவத்துல இருக்கிற தெய்வங்கள், தேவர்கள், அண்டங்கள், அண்டசராசங்கள் எல்லாரும் சொல்லிக்குள்ள அதுக்குள்ள இதையும் சேர்த்துக் கொள்றது. இது அஷ்டதிக்பாலர்கள், அட்ட கண்ணாதர்கள், சப்தகோடி மகாமந்திரேஸ்வரர்கள் யாவையிலும் அங்காளவை மகேஸ்வர தத்துவத்தில் ஒடுங்க என்று சொல்லுவோம். இப்ப இங்க போய் சேர்ந்துட்டார் சுத்த வித்தையில. அதுக்கப்புறம் அங்க மந்திர மாமுனிவர் கேட்கணும், இவர் ஆரண்ட். இப்ப இங்கே ஒரு கைலாசம் இருக்குது. அடுத்தது படிங்க. ஊழிதோரூழி முற்றும் உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழால் இசை தேத்திய பத்தினையும் ஆழி கடலறையாம் அஞ்சை அப்பர்க்கு அறிவிப்பதே. இதுக்கு அங்கால போறேன். இதுக்கு அங்கால இங்கதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் இப்படி வார்த்தைகளாக இப்படி எல்லாம் இருக்குது. இதுக்கு அங்கால போனோன்னு வார்த்தை வராது. ஒரு அங்கால பதங்கள், சொற்கூட்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கு வங்காள போகிக்க அக்ஷரங்களிடையே வடிவ அக்ஷரமாக இருக்கும். அக்ஷரத்தினுடைய வரி வடிவம் வந்து சக்தி தத்துவத்துல இருக்கும். ஒளி வடிவன் நாத தத்துவத்தில் இருக்கும். இப்ப அங்கால போனதெல்லாம் இங்க வந்தா எங்களுக்கு விளங்காது. சில சவுண்ட் பேஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணிடலாதானே. ஊர்ல பாருங்க, தந்தி அடிப்பினும் அந்த காலத்துல கடக்கு கடக்கு கடக்குன்னு ஏதோ சத்தம் தான் கேட்கும். டெலிகிராம் சத்தம் தான் கேட்கும். அது இங்க சொல்லுவார்கள் இருந்து அப்பா இஸ் கம்மிங் எல்லாம் இன்டர்பிரேட் அந்த அது மாதிரி தான் இது.
அப்ப இப்ப சுத்தமாய உலகத்துலதான் இந்த வார்த்தைகள் மந்திரங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அதிலேயே இந்த மந்திரமாகி இந்த 2 எடுத்து சொன்னார், ஆழிக்கடலரையான் அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பது. எடே அப்பா வந்தவர் வரவேற்றாக்கள்ல அந்த வர்ணனையவனை கூப்பிட்டு சொல்றார், ஆழிக்கடலை கூப்பிட்டு கொண்டே அஞ்ச களத்துல திருவஞ்ச களத்துல கொடு, அங்கால ஏணி போகும்போது அந்த ஏணி அவர் சொல்லி இருப்பார், சொன்னாலும் இங்கால விளங்காது. அங்கால எல்லாம் பதங்கள் வண்ணங்கள், பிறகு அதுண்ட வரி வடிவம் ஒலி வடிவம், பிறகு அதையும் கடந்து அங்கால ஒருவர் பரலோக பிராப்தி. சுந்தருடைய சுத்தவித்தை வரைக்கும் போன அந்த ஜேர்னி அதுல வந்துட்டு. இதுதான் ஒளி மார்க்கம். இது கோடான கோடி ஜென்மங்கள்ல உபஜாவிர்களோ இவர்கள் கொண்டு வந்து அப்படி போகும். இது ஒளி மார்க்கம். திருவிலங்கமையா போனத யோகர் சுவாமி யோகர் சுவாமிகள் சொன்னார், அப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இருள் மார்க்கம் என்றா மற்றது என்றா ஜமதூதர் வருவார்கள். ஜமதூதர் வருவார்கள். வேலை வெங்காலன் கயிற்றை விடும் போது எல்லாம் வருவதல்ல, ஜமதூதர் வருவார்கள். அப்ப ஜமதூதர் என்ன கூட்டுவன் ஊருக்கு செல்லும் என்ன துயரும் இதுவும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கு என்று சொல்லுவார்களே, கந்த புராணமையா இல்ல கந்தர் அனுபூதியில சொல்லுவார். விடாய்ப்பட விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரேர் பகரேர் மறந்தவர்க்கு என்று சொல்லுவார் கந்தவிலங்க இடத்துல. எல்லாம் வெயில் தண்ணி வர தாகம் அப்படியே இழுத்து கொண்டு அங்க போறதுதான் ஜமதூதர்கள் கொண்டு போறது. இது இருள் மார்க்கத்துல போறவர்களுக்கு ஜமதூதர்கள் அழைத்துக் கொண்டு போக வருவார்கள். கொஞ்சம் நல்வினை செய்தவர்களுக்கு அவருடைய தேவர்கள் மற்றது அவருடைய முன்னோர்கள் பித்ருக்கள் வருவார்கள். இவர்கள் எல்லாம் பித்ரு நல்ல கொஞ்சம் நல்ல வினை செய்தவர்கள் போகைக்குள்ள கொஞ்சம் பிளசண்டா கூட்டிக் கொண்டு போவார்கள். ஒரு இடத்துல பித்ரு தேவருடைய பித்ருக்களோட தங்கி சந்திரநாத மண்டலத்துல தங்கி அப்படி எல்லாம் போறதெல்லாம் இருக்குது. எல்லாம் திருமந்திரத்திலையும் வரும். போய் நியாய தீர்ப்புக்கு போய் அங்க நடக்கிறது. அது இருள் மார்க்கம். அதுதான் வள்ளுவரின் சொல்லுவார், என்ன அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இன்னா அது இனிமையில், அது கொஞ்சம் பிளசண்டா இருக்காது அந்த ஜேர்னியும் அந்த உலகம். அதான் இன்னா உலகம். கோட்டுக்கு போறது சந்தோஷமா இருக்குமோ? இல்ல வெளிக்கிடையே கோட்டுக்கு போறோம் என்டர்டெயின்மெண்டா போறோம் நாங்களோ இல்லையே. அந்த மாதிரி தான் கோர்ட்ல போய் நல்ல விருப்பம் பெறலாம், அது வேற விஷயம். அதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு சந்தோஷமா போறது இல்லை. இன்னா உலகம் இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் சொல்லுவார் வள்ளுவரங்கால். அப்ப ஒளி மார்க்கம் தெரிஞ்சா இது இந்த பாதை விட்டு, அப்ப இருள் சேர் இருவினையின் சேரா இறைவன் பொருள் சேர் பொறின். இறைவனை சேர்ந்தவர்களுக்கு இந்த இருளகத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற அந்த இருவினைகளையும் சேர மாட்டா. ஒளி மார்க்கத்துக்குத்தான் போவார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் போனவர். அடுத்தது தெரியுதா? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நீடு வாழ்வார் என்றது திருப்பியும் மரணமில்லா பெருவாழ்வு அமிர்தத்துவம். முத்தி யாருக்கு வருகிறது அது முத்தி? ஒன்று பொறிவாயில் ஐந்தவித்தான், அந்த ஐம்பொறிகளுடைய ஆசைகளை அவித்தவன். அவித்தவன் என்றா என்ன கருத்து? ஒளித்தவன் வரை அவித்தவன் வரை. அவித்தால் அதிலிருந்து முளை வராது, அவ்வளவுதான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார். பொய்யில்லாத ஒழுக்க நெறியில நிற்கவர், பொய்மை இருக்கப்படாது நின்றார் நீடு வாழ்வார், அந்த முத்து நிலையை அடைவார். இப்ப இறைவன் அடி செய்யறது ஒன்று இருக்குது. மற்றது கொஞ்சம் சீலிங் ஆஃப் டிசையர்ஸ், இந்த ஒரு ஆசைகளுக்கு ஒரு உச்ச வரம்பு. இன்டெலிஜென்ஸை ஓவர் இன்டெலிஜென்ஸா போகக்கூடாது. அடுத்தது உண்மையா இருக்க வேணும். உண்மையா இருக்க வேணும். ஓவர் இன்டெலிஜென்ஸ் கூடாது. இறைவனையும் பிடிச்சு கொள்ளணும். 3 விஷயம் சொல்லியிருக்காரு. உண்மையாயிருங்கோ, ஓவரா புலனின்பங்களை அனுபவிச்சு கொண்டு சாப்பாடு உடுப்பு அது இது என்று எல்லாத்துக்கும் ஓடிக்கொண்டு தெரியப்படாது. கொஞ்சம் அதுக்கு ஒரு உச்ச வரம்பு போட வேணும். சீலிங் ஆஃப் டிசையர்ஸ் போட வேணும். இறைவனை பிடிச்சு கொள்ளணும். 3ம் பிடிச்சா அந்த போய் சேரல. அடுத்தது
படிங்க சொல்றேன். ஆ. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒப்பில்லாதவன் அஞ்சனனை அகர முதல எழுத்தெல்லாம் என்று போட்டு அப்புறம் ரெண்டாவது மூன்றாவது எல்லாம் வந்து இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க மாதிரி அப்படி இல்லை, அந்த கருத்து வராது. அது மாதிரி இறைவனுக்கு ஒப்பில்லை. ஓய்வில்லாதன உபமனில் இறந்தன, தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அவனுக்கு நிகர் அவர்தான். தனக்கு அவனுடைய அடிகளை சேர்ந்தவருக்கு அல்லாது இந்த மெனக்கவலை மாறுறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற மூக்கு இருக்கிற வரைக்கும் சளிதான், மூக்கு இருக்கிற வரைக்கும் சளிதான். அது மாதிரி இறைவனை பிடித்தாத்தான் எங்களுக்கு அது தீரும். அது வரைக்கும் மனக்கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அவை அடியவர்களுக்கு மனக்கவலை இருக்குத்தான் இல்லையா? சுந்தரரை சொல்லுவாரு, முகத்தால் மிகவாடி அந்த பாட்டு ஒன்று இருக்கோ. என்ன பாட்டு அது? அந்த பாட்டு மீள அடிமை. மீள அடிமை இருக்கு. அப்படிங்க அவருடைய கவலை. மீள அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. அப்படியே உள்ளுக்கு கனல் போல கவலை, நெருப்பு போல, நெருப்பு போல. அப்படி அடியவர்களுக்கு இருக்கு. ஆனா இறைவன்கிட்ட போய் அடி சேர்ந்த பிறகுதான் அதெல்லாம் நிற்கும். அதான் என்ன சுந்தர என்ன வேடங்களால் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடிய அந்த வரிய படியுங்க. மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியன் வரிய மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் என்னை அந்தரமால் விசும்பி. அந்த மன வாழ்க்கையை மகிழ்ந்து சுந்தர வேடங்கள் நல்ல சுந்தரர் நல்ல அழகா போச்சு. அத்தர் சந்தனம் எல்லாம் மூடுவார் என்ன அதெல்லாம் போட்டு துரிசு கீழான வேலைகள்லாம் செய்து கொண்டு மந்திர மந்திரிக்காமல் இருந்த எண்ணெய் என்று சொல்லுவேன் இல்லையா? அப்ப அந்த நிலையில இருந்து இந்த நிலைக்கு போறத சொல்றார். அங்க போன பிறகுதான் அதெல்லாம் தீரும். அடுத்தது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. ஆழி என்றால் கடல், அறவாளி என்றால் அறக்கடல், தர்மக்கடல், தர்மசாகரம். புறவாளி என்றால் புறவிக்கடல். அந்தணன் என்று இறைவனை சொல்லுகிறார். வேதியன் அந்தணன் என்று இறைவனை சொல்லுகிறார். அந்த அறவாளி அறக்கடலாகிய இறைவனை சேர்ந்தவருக்கு, அவருடைய தாள்களை சேர்ந்தவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு இந்த புறவிக்கடலை நீந்துதல் அரிது, முடியாது. இப்ப சமணம் பௌத்தம் எல்லாம் அடிபட்டு போச்சு. அங்கெல்லாம் கடவுள் இல்லைத்தானே. இப்ப திருக்குறளை சமண சமணன் சொல்றவர்கள் பார்க்கணும், அறவாளி அந்தணனுக்கு என்ன பொருள் சொல்றதுன்ட்டு. கருணாநிதி சொல்லியிருக்க அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாக விளங்க அந்த சான்றோடன் அடியட்டு நவப்பதற்கு அன்றி மற்றவர்களுக்கு துன்பக்கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல என்று கருணாநிதி போட்டிருக்கிறார். புறவி என்பது துன்பம் என்று போட்டுட்டார் அவர். பாருங்க, மறுபுறவியும் சொல்லப்படாது, கடவுளையும் சொல்லப்படாது, அந்தனையும் சொல்லப்படாது என்று அழகாக இந்த மாதிரி மாத்தி இருக்கின்ற பாருங்க கருத்து. புறவாளி என்றா புறவுக்கடல், துன்பக்கடல் என்று போட்டார். அடுத்தது கோளில் பொறியின் குணம் படிங்கம்மா. கோளில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத் தலை. கோளில் பொறியில் இறைவனை வணங்காத தலை இருந்தும் இல்லை, அது இருந்தும் பிரயோசனம் இல்லை. கேட்காத செவி, பார்ப்பாத கண். அந்த மாதிரி
இந்த தலையே நீ வணங்காய் தலைமாலை தனக்கணிந்து தலையாலே வலிதேரின் தலைவனை தலையே நீ நீ வணங்கு. வணங்காய். தலை வணங்கா தலை, இது ரெண்டு தலையால வணங்குறது ஒன்று இருக்குது ஒன்று. அடுத்தது தலை என்பது சிந்தனை, ஞானம், அறிவு. அன்றே அறிவுபூர்வமாக சிந்தனை பூர்வமாக எல்லாத்துக்கும், மனத்துக்கும் இதுதான் இடம், புத்திக்கும் இதுதான் இடம், சித்தத்துக்கும் இதுதான் இடம், அறிவுக்கும் இதுதான் இடம். அதால இறைவனை வணங்க வேணும். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் நாமே பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர். நீ கல்வி அறிவு எல்லாத்தையும் நாங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு பாவிக்கிறோம். ஆனா இறைவன் தன்னுக்குத்தான் தவறுக்கு கொடுக்கவன். அந்த தலையாலே அவரை வணங்கவன். பெண் குணங்கள் என்பது எங்களுடைய ஆகமத்துல சொன்னபடி என்று வந்து சொல்லி இருக்கிறோம். முதல முறைக்கா பார்த்து நாங்கள் எண் குணங்களை நன்கு அது அந்த என்னுடைய இதுல பார்த்து நாங்க. ஓகே, அடுத்தது என்ன போட்டார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர். வாசிங்க தமிழ்வாணி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துபவர்கள் இறைவனடி சேர்ந்தவர்கள். நீந்தார் இறைவனடி செய்தாதார். அதை நீந்தி கடக்க முடியாது, இறைவனடி செய்கிறார்கள். இறைவன் என்பதை சொல்லிட்டார். உலகத்துக்கு ஒரு இறைவன் தொடக்கத்துக்கு இருக்கிறான் என்றதை முதலாவது ஒரு சொன்ன. அகர முதல எழுத்தெல்லாம் என்ற மாதிரி ஆதி பகவான் முதற்றே உலகு என்றார். உலகத்தை செய்தவன் ஒருத்தன் இருந்தான் அங்காலயம் பெறும் கெடுக உலகியற்றியான் என்று ஒரு குரல் முடியும். தொடக்கம் மறந்து போனேன். அந்த இரண்டும் வாழ்வது வேண்டும் என்றால், அந்த அப்படிப்பட்ட உலகம் இருக்கும் என்றால் கெடுக உலகிய பிச்சு எழுதுதான் மணியும் ஜீவிக்கணும் கொண்டிருந்தா இந்த அப்படி படைச்ச கடவுள் இல்லாம போட்டு சொல்லுவார். கெடுக உலகியற்றியான். அந்த உலகை இயற்றியதுக்கு ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்றபடியினால உலகத்துக்கு தோற்றியவன், உலகத்தை இயற்றியவன் என்றா உலகத்தை உருவாக்கியவன். இரந்தும் என்று சொல்லி ஒரு பாட்டு. 215. இரந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகி இயற்றியான். உலகி இயற்றியான், உலகை செய்தவன் ஒருத்தன் கிரியேட்டர். உலகத்தை தோற்றுவித்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்றபடினால அவர் கடவுள் கொள்கை உடையவர் தான். அவர் சமணரும் இல்லை, பௌத்தரும் இல்லை. பல புத்தகங்கள் சொல்ற மாதிரி கெடுக உலகி இயற்றியான் இரந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும். ஒரு பிச்சை எடுத்து தான் ஜீவிக்கணும் என்ற ஒரு நிலை இருந்து தண்டால் அப்படி உலகத்தை படைச்ச கடவுள் இல்லாம போட்டு கொண்டு சொல்லுவார். வாழ்ந்து போது இரண்டு திட்டுற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வள்ளுவர் சொன்னது. திருக்குறள் என்ற கடவுள் வாழ்த்த மீண்டும் ஒருக்கா ஆளை பார்த்திருக்கிறது வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா. அடுத்தது வான் சிறப்பு. சைவ சித்தாந்த வழியில ஒன்று சொல்ல வேண்டும் என்று கேட்டா, முதலாவது கடவுள் வாழ்த்து, இரண்டாவது வான் சிறப்பு. வந்தா மழையை பற்றி சொல்லு, இரண்டாவது அதிகாரம். அப்ப திருவம்பாவையில மலைக்கு ஒரு பாட்டு இருக்கு. என்ன பொழியாய் மலை ஏலோர் எம்பாவாய் மின்ன பொழிந்து சிலம்பி சிலம்பி, அந்த பாட்டு படிங்க. திருச்சிட்டம்பலம். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பனம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கநரசை அடியோங்கற்காரமுதை நங்கள் பெரும் இல்ல அதுல பாடினால
மின்ன பொலிந்து பொலிந்து சிலம்பி முன்னிக்கடலை என்று தொடங்கும். முன்னிக்கடலை சுருக்கி அது அந்த பாட்டு. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் கிட்டிட என் மின்னி பொலிந்தியம் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி திரு புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னிற் பிரிவிலா எங்கோம நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சிறக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். அம்பாளுடைய இது சொல்லுவாரு அருள் அருள்மலை என்றது அருள். முதலாவது வாழ்த்து கடவுள் வாழ்த்து சிவத்தையும், இரண்டாவது அத்தியாவாகிய வான் சிறப்பு சக்தியையும் படுவதாக சொல்லுவார்கள் சைவ சித்தாந்த பரவி. இரண்டாம் மலை என்பது அருள் மலை என்றதை சொல்லி அதுல அந்த பாட்டுல இருக்கிற மாதிரி இங்க இரண்டாவது மலையை சொன்னார். வள்ளுவர் ஏன் மலையை சொன்னார் என்றதுக்கு முதலாவது சிவத்தை சொல்லுவதற்காக இந்த கடவுள் வாழ்த்து, இரண்டாவது சக்தியை சொல்லுவதற்காக இந்த மலை, மூன்றாவது என்ன வரும்? வான் சிறப்புக்கு அடுத்தது நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை அடியவர்கள். பாருங்க, இறைவன், அம்பாள், அடியவர்கள். சைவ சித்தாந்தத்துல இப்படித்தான் பார்க்கணாங்க. திருக்குறளை பார்க்க இறைவனை சொல்லி, அம்பாளை சொல்லி, அடுத்தது அடியவர்களை சொல்லி, அப்படிதான் அங்கால போகுது திருக்குறள். நல்லது. பான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை மீன்மகுள் செய்வனி விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.